வணக்கம் மக்களே. எதுக்காக இந்த வீடியோனா, இப்போ இருக்க சுச்சுவேஷனில் எப்படா லாக்டவுன் முடிஞ்சு வெளியில் போகலான்றது தான் எல்லார் மைண்டுக்குள்ளேயும் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதெல்லாம் தாண்டி எங்கடா போகலாம் அப்படின்றது தான் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக வந்து நிற்கும். அதுக்காகத்தான் இந்த வீடியோ. என்னதான் லாக்டவுன்லேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைச்சாலும் முழுசாக முடியாத இந்த லாக்டவுனால் லோக்கல்லே எங்கேயாவது போகலாம்னு நாங்கள் முடிவு பண்ணும்போது தான் நாங்கள் டிசைட் பண்ணது இந்த ஸ்கூபா டைவிங். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்கூபா டைவிங் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டு போயிடலாம். ஸ்கூபா அப்படின்னா செல்ஃப் கண்டைன்டு அண்டர் வாட்டர் ப்ரீத்திங் அப்பாரட்டஸ். வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம அண்டர் வாட்டரில் ஸ்விம் பண்ணும்போது அடிக்கடி ப்ரீத்திங்காக மேலே வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காகத்தான் கூடவே ஒரு ஆக்சிஜன் சிலிண்டரோடையே உள்ளே குதித்து ஸ்விம் பண்ணுவோம். இதனால் என்னென்னா நம்ம அண்டர் வாட்டரில் வந்து ரொம்ப லாங் டைம் வந்து ஸ்டே பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் ஸ்கூபா டைவிங். ஓகே, இந்த ஸ்கூபா டைவிங்கில் நாங்கள் புக் பண்ணதுலேருந்து எண்ட் ஆஃப் த டே கடலுக்குள்ளே நாங்கள் போயிட்டு வந்தது வரைய என்னென்ன நடந்ததுன்றதை வந்து டீட்டெயில்டாக நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கூபா டைவிங்காக நிறைய அது இருந்தாலும் நாங்கள் சூஸ் பண்ணது வந்து டெம்பிள் அட்வென்ச்சர். இவங்களோட ஹெட் ஆஃபீஸ் வந்து பாண்டிச்சேரியில் இருந்தாலும் இவங்க சென்னையிலையும் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவங்ககிட்ட ஓப்பன் வாட்டர் கோர்ஸ், அப்புறம் அட்வான்ஸ்டு ஸ்கூபா டைவிங், இந்த மாதிரி நிறையா கோர்ஸ் இருந்தாலும் நாங்கள் சூஸ் பண்ணது வந்து ஒன் டே டைவிங். அண்ட் இந்த ஒன் டே டைவிங்க்கு வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து ஸ்விம்மிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற அவசியமும் இல்லை. ஸோ நாங்கள் ஃபைனல் டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பே பண்ண பின்னாடி அவங்க நீலாங்கரையில் இருக்க ஆஃபீஸ்க்கு வந்து இயர்லி மார்னிங் ஒரு 5:30 to 6 இருக்க மாதிரி வர சொன்னாங்க. அங்கே போனோடனே ஃபார்ம் ஃபில் பண்ணுற ப்ரொசீஜர் எல்லாமே கம்ப்ளீட் பண்ண பின்னாடி எங்களோட இன்ஸ்ட்ரக்டர் வந்து அண்டர் வாட்டரில் வந்து என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்றதோட பேசிக் எல்லாமே எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தாரு. ஸ்கூபா டைவிங்க்கு கொஞ்சம் ரூல்ஸ்லாம் இருக்குது. இது 3 ரூல்ஸ் மெயினாக ரூல்ஸ். ஃபஸ்ட் ரூல் வந்து எவ்வளோ போட்டு எப்பயுமே வந்து ப்ரீத் பண்ணிட்டே இருக்கணும். எப்பயுமே ப்ரீத்திங் மூச்சு அடைக்க வைக்கக்கூடாது. எப்பயுமே ப்ரீத்திங்கில் இருக்கணும். அதுக்கு என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அதுக்கு அடுத்து வந்து வாயில் தான் எப்பயுமே ப்ரீத் பண்ணுறோம். வாயில் மட்டும்தான் நம்ம மாஸ்க் போட்டோம்னா மூக்கை வர நம்ம வாயில் தான் வந்து ரெகுலேட்டர் வச்சுருக்கோம். அது வழியாக தான் ப்ரீத் பண்ணுவோம். ஸோ வாயில் தான் எப்பயுமே. அடுத்து வந்து ஈக்குவலைசிங்னா நீங்கள் நம்ம ஹில் ஸ்டேஷன் ஃப்ளைட்லலாம் போனீங்கன்னா காது அடைக்கணும். அப்போ காது அடைக்கிறப்ப என்ன பண்ணுவீங்க? எச்சி மூலமாக இது பண்ணுவோம். இங்கே ஈக்குவலைஸ் வந்து என்ன பண்ணணும்னா அதே தான் அடியில் தண்ணிக்குள்ளே போகிறப்போ ப்ரெஷர் இதாகும். அதனால் நம்ம காது அடைக்கும். ஸோ மூக்கை பிஞ்ச் பண்ணிட்டு ப்ளோ பண்ணோம்னா காது தான். அதனால் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணி அது இப்போ வீட்டிலையும் ட்ரை பண்ணலாம். நம்ம மாஸ்க் போட்டு அது இந்த சிலிக்கான் ஸ்ட்ராப் தான் இருக்கும். அதில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டு ப்ளோ பண்ணிங்கன்னா ஈக்குவலைஸ் ஆகும். அது ஒன்று தான் ப்ராப்ளமாக இருக்கும். நீங்கள் போகிறோம் ஈக்குவலைஸ் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக இருக்கும். இப்போ எதுக்கு வந்து நான் மூச்சு அடைக்கக்கூடாது அதெல்லாம் சொல்கிறேன்னா, நார்மலாக தண்ணிக்குள்ளே போகிறப்போ வந்து ப்ரெஷர் வந்து ஒரு நார்மலாக ஒரு பலூன் தண்ணிக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறோம்னா நம்ம எதுவுமே பண்ணாமல் பலூன் சைஸ் வந்து ஏரை வந்து கம்ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஷர்னால உள்ளே போக போக வந்து ப்ரெஷர் ஆக்ட் ஆகிட்டே இருக்கணும். எவ்வளோ டெப்த் போகிறோமோ அவ்வளோ ப்ரெஷர் வந்து இதாகும். ஸோ நம்ம பாடியும் கொஞ்சம் ஆஸ்பேஸ் இருக்குது. நம்ம லங்ஸு, நம்ம ஏர்ஸ், சைனஸஸ், அப்புறம் போடுற மாஸ்க்கு, இது எல்லாத்தையும் ஆஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஈக்குவலைஸ் பண்ணணும். லங்ஸ் ஈக்குவலைஸ் பண்ணுறது நம்ம நார்மலாக அப்படி எப்பயுமே அதுதான் வந்து எப்பயுமே ஹோல்ட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம ப்ரீத் பண்ணுறதுல ஆட்டோமேட்டிக்காக வந்து லங்ஸ் வந்து ஈக்குவலைஸ் ஆகும். லங்கோட சைஸ் வந்து நம்ம நார்மலாக ப்ரீத்திங். அடுத்து இந்த ஈக்குவலைஸ் நம்ம காதில் வந்து ஆஸ்பேஸ் இருக்கும். அது அந்த உள்ளே போகிறப்ப கம்ப்ரெஸ் ஆகணும்னா நமக்கு காது இருக்கும். அந்த ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து நம்ம இது பண்ணுவோம். அதே தான் உங்களுக்கு சைனஸும் ஈக்குவலைஸ் ஆகும். அதுக்கப்புறம் மாஸ்க் ஈக்குவலைஸ் அது ஆட்டோமேட்டிக்காகவே ரைட் ஆகும். அவரோட
இதான் வந்து நம்ம ஸ்கூபா எக்யூப்மெண்ட். நம்ம ஸ்கூலில் உங்களுக்கு காமிக்கிறேன். மாஸ்க்கு, நார்மல் மாஸ்க் இருக்கும். மாஸ்க் மூக்கையும் சேர்த்து கவர் பண்ணிடும். மாஸ்க்கை சுற்றி ஒரு ஸ்ப்ரே இருக்கும், அதெல்லாம் நல்லா இருக்கும். அப்புறம் பிசிடி வந்து சும்மா நம்ம லைஃப் ஜாக்கெட் மாதிரி தான். என்ன அதில் ஏர் ரிமூவ் பண்ணிக்கலாம், வேணா ரிமூவ் பண்ணிக்கலாம், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அதான் பேசிக்காக. ஸோ நம்ம ஆட் பண்ணோம்னா மிதப்போம், ரிமூவ் பண்ணோம்னா விழுப்போம். அந்த பிசிடி தான் வந்து சிலிண்டர் ஒன்று பண்ணும். இந்த டேங்க்குள்ள அந்த சிலிண்டர் தான் நம்ம ஏர் இருக்கும், அது வந்து இந்த பிசிடி கொடுக்கும். பிசிடியில் வந்து ரெகுலேட்டர் கனெக்ட் டேங்க் மேலே, டேங்கில் வந்து ரெகுலேட்டர் தான் இருக்கும். ரெகுலேட்டரில் இருந்தால் நமக்கு ப்ரீத்திங் வந்து ஃபஸ்ட் இருக்கும். 2 இருக்கும். நம்ம மெயினாக ப்ரீத் பண்ணுறது 3 செகண்ட் இருக்குது, ஆஃப் பண்ணுறோம். அது வேறு ஏதாச்சும் எமர்ஜென்சிக்கு அப்படின்னா அதுக்கு 2 இது. அப்புறம் இந்த பக்கம் வந்து இன்னொரு இது பிசிடியில் கனெக்ட் ஆகிருக்கும். பிசிடிக்கு ஏர் ரிமூவ் பண்ணுறது, ஆட் பண்ணுறது டேரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு. அப்புறம் இன்னொன்று வந்து ஏர் பேட்ச், அதில் எவ்வளோ நம்ம ஏர் இருக்குது, டேங்க்கில் சிலிண்டரில் எவ்வளோ ஏர் இருக்குதுன்னு பார்க்கணும். அப்புறம் வெயிட்ஸ் யூஸ் பண்ணுவோம். வெயிட் பெல்ட் இல்லைனா பாக்கெட்டில் வெயிட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். நார்மலாக நம்ம பாடியில் ஃபேட் இருக்கிறதுனால வந்து நம்ம ஈஸியாக உள்ளே போக மாட்டோம் தண்ணிக்கு, எப்படியும் நிறைய தான் செய்யும். ஸோ அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக இந்த எக்ஸ்ட்ரா வெயிட் யூஸ் பண்ணி உள்ளே போகிறது. அப்புறம் ஃபின்ஸ் வந்து இப்போ பூலில் தேவைப்படாது, பட் நான் ஓஷன் போகிறப்போ ஃபின்ஸ் போடுவோம். அப்புறம் ஹேண்ட் சைன்ஸ் உள்ளே வந்து நம்ம பேச முடியாது. ஸோ ஹேண்ட் சைன்ஸ் தான். ஸோ இதுதான் வந்து ஓகே, இது ஓகே கிடையாது, இது ஓகே. ஆனால் இது கொஸ்டின் அண்ட் ஆன்சர். இப்போ நான் கேட்குறேன்னா, நாங்கள் யாராச்சும் இன்ஸ்ட்ரக்டர் யாராச்சும் இல்லைன்னா உங்களுக்கு ஓகேவா பிரச்சனை ஓகே ஓகே யார் பிரச்சனைனா நான் போட்டேன், இதுதான் நான் போட்டேன். ஸோ சும்மா நான் ஆட்டோ கேஸ் சொல்லக்கூடாது. சும்மா ஆட்டோ கேஸ் சொன்னீங்கன்னா என்ன பிரச்சனை என்னன்னு. ஸோ காது வலிக்குதா, நான் ஓகே, எங்கே என்ன பிரச்சனை அதை பாயிண்ட் பண்ணி ஆட்டோ கேஸ் சொல்லுங்கள், அதுக்கேற்றப்பறம் வந்து சொல்கிறேன். ஸோ இது வந்து கோவா மேலே போகலாம், கோ டவுன், ஸ்லோ டவுன், காம், ஏதாச்சும் பார்த்து பார்த்தீங்கன்னா ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். இதான் வந்து ஈக்குவலைஸ் பண்ண சொல்கிறோன்னா இந்த செய்யணும் ஈக்குவலைசேஷன். ஸோ ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், காம், யூ, மீ, வாட்ச் மீ, டோன்ட் டச், டேஞ்சர். நம்ம உங்களுக்கு பேசிக்காக ஓகே நாட் ஓகே இந்த திங்ஸ் இருந்தது. இப்போ வந்து நம்ம ஸ்விம்மிங் பூல் வந்து ஒரு 3 ஸ்கில்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸ்கில்ஸ் வந்து சும்மா ஒரு சேஃப்டிக்கு என்ன ஸ்கில்னால் ஃபஸ்ட்டு வந்து ரெகுலேட்டர் கிளியரிங். நம்ம ரெகுலேட்டர் தான் வாயில் வச்சுனா அதை வச்சு ப்ரீத் பண்ணணும். ஸோ நம்ம பல்ல கடிச்சிட்டு லிப்ஸை வச்சு ஒரு சீல் இது பண்ணியிருக்கோம். நம்ம அதை ஏதாச்சும் வாய் அரைச்சோம்னா, சிரிச்சோம்னாலோ ஏதாச்சும் பண்ணோம்னா அந்த சீல் பேக்கலாம். அப்போ உள்ள தண்ணி போகும் வாய்க்குள்ள. ஸோ வாய்க்குள்ள கடலுக்குள்ள இருக்கப்போ வாய்க்குள்ள தண்ணி போயிடுச்சுன்னா நமக்கு ப்ரீத்திங் இருக்குது. ஸோ அந்த ரெகுலேட்டர்லேயே வந்து மேலே ஒரு பட்டன் தான் இருக்கும், பேர்ஜ் பட்டன் இந்த மாதிரி. அதை அமுக்குனீங்கன்னா அப்படியே ஒரு ஏர் பஸ் கொடுக்கும், அதுவே ஆட்டோமேட்டிக் இதுலேயே வந்து எக்ஸிட் இருக்கும். தண்ணி உள்ளே போய் ஆமாம், தண்ணி உள்ளே போயிடுச்சுன்னா நீங்கள் அதை அமுக்குனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாயில் அடிக்கும். நீங்கள் அதை முழுங்காமல் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கிளியர். அதான் ஃபஸ்ட்டு ஸ்கில் பண்ண போகிறது ரெகுலேட்டர் கிளியரிங். ஃபஸ்ட் நான் வந்து கூட உங்களுக்கு பண்ணி காமிக்கேன், அப்புறம் ஒவ்வொரு ஆளாக பண்ணி காமிக்கேன். அது ஃபஸ்ட் ஸ்கில். செகண்ட் ஸ்கில் ரெகுலேட்டர் இருக்கிறது. ஸோ யாராச்சும் இதிலே தட்டி உள்ள இருக்கிறப்ப ஏதோ ஒரு இதில் நம்ம ரெகுலேட்டர் ஆயிலும் வெளியே வந்துச்சு, நம்மளால் டக்குன்னு கண்டுபிடிக்க முடியலன்னா என்ன பண்ணால் ரெகுலேட்டர் எப்பவுமே நம்ம ரைட் சைடில் வாங்கணும். ஸோ ரைட் சைட் பெண்ட் பண்ணி ரைட் ஹேண்ட் கொண்டு வந்து தொடையை டச் பண்ணணும். அடுத்து பின்னாடி ஹேண்டில் பண்ணி இப்படி ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே வந்துடும் ரெகுலேட்டர். அதை எடுத்து நம்ம இங்கே வச்சு ப்ரீத் பண்ணணும். இதுவும் ஸ்கில் தான். இதுவும் நான் ஃபஸ்ட்டு பண்ணுவேன். புரியலன்னா ரிப்பீட் கேளுங்க, நான் திரும்பி நான் அங்கே வச்சு உங்களுக்கு பண்ணி காமிப்பேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஓவராலாக அதுக்கப்புறம் வந்து மாஸ்க் கிளியரிங் ஏன்னா மாஸ்க் நம்ம யூஸ் அதெல்லாம் இருக்குல்ல. ஸோ என்ன இருந்தாலும் ரைட்டாக வந்து தண்ணி போகலாம். தண்ணி போயிடுச்சுன்னா ஒரு சில சமயம் மாஸ்க் ஃபாக் கூட ஆகலாம். ஃபாக் ஆச்சுன்னா கூட நம்ம தண்ணி வச்சு நம்மளை கிளியர் பண்ணணும். அப்படி கிளியர் பண்ணுறப்போ தண்ணியை வந்து வெளியே எப்படி கொண்டு வருது அப்படின்றது தான் மாஸ்கில் தண்ணி வச்சு மாஸ்க் கிளியரிங் பண்ணுறது என்னன்னா இப்போ மட்டும்தான் வந்து நம்ம மூக்கில் ப்ரீத் பண்ண போகிறோம். அதுவும் ப்ரீத் இன் பண்ண போகிறோம், ப்ரீத் அவுட் பண்ண போகிறோம். வாயில் இழுத்துட்டு மாஸ்க்கை டச் பண்ணி அப்படியே மேலே பார்த்த மாதிரி ப்ரீத் அவுட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஒர்க்லாம் வெளியே போயிடும். இது மட்டும்தான் ஒரு ஸ்கில்லாம். இதுவும் நம்ம அந்த வச்சு இந்த 3 ஸ்கில்லும் இப்போ ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இது எதுவுமே உங்களுக்கு கோஷனில் தேவைப்படாது. ஏன்னா மோஸ்ட்லி கரெக்டாக தான் இருக்கும். மாஸ்க்கு ரெகுலேட்டர்லாம் விட மாட்டோம். நாங்கள் ஒரு ஆள் கூடயே தான் இருக்கிறோம். ரெகுலேட்டர் மிஸ் ஆனாலும் எடுத்து கொடுக்குறோம். இதனால ஒரு சேஃப்டிக்கு உங்களுக்காக இருந்தோம் அந்த ஸ்கில்லாம் கொடுக்குறோம்.
ஹெல்த்லாம் எதுவும் பிரச்சனை இருக்காது. அப்புறம் டைவிங் பண்ணிட்டு 12 hours வந்து ஃப்ளைட் ட்ராவலிங். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் அந்த கிளாஸ் முடிஞ்சோடனே டைரெக்டாக ஸ்விம்மிங் பூல் ட்ரைனிங் தான். ஸ்விம்மிங் பூலில் வந்து என்னென்னா இந்த ஸ்கூபா எக்யூப்மெண்ட்லாம் மாட்டிட்டு எப்படி ப்ரீத் பண்ணணும், எப்படி ப்ரீத் அவுட் பண்ணணும், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து லைவாக வந்து அவங்க பண்ணி காட்டினாங்க. ப்ளஸ் நம்மளையும் பண்ண சொன்னாங்க. அதை முடிச்சுட்டு நேராக கடலுக்குள்ளே தான். கிட்டத்தட்ட கரையில இருந்து கடலுக்குள்ள ஒரு 6 to 7 கிலோமீட்டர் வரையே நம்மளை வந்து கூட்டு போனாங்க. What's your name? Joseph. Hi Joseph. How are you feeling? It's good. Yeah. Going diving for the first time? Feeling excited or nervous? Excited. What do you see? What will you see it underwater? Don't know? Alright, let's have a good time. What's your name? Naveen. Hi Naveen, how are you? I'm good. How are you feeling? Pretty excited. Pretty. அங்கேருந்து அண்டர் வாட்டரில் கிட்டத்தட்ட ஒரு 12 மீட்டர் ஆழம் வரையே நம்மளை வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அண்டர் வாட்டரில் இருந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லணும்னா கிட்டத்தட்ட லைஃப்லேயே மறக்க முடியாத அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா வேற ஒரு உலகத்துக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. என்னதான் கடல் மேலே அலையை அடிச்சுக்கிட்டு அவ்வளோ சத்தமாக இருந்தாலுமே நீங்கள் ஆழ்கடலுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அமைதியாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். கண்டிப்பாக உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த ஸ்கூபா டைவிங் வந்து லைஃப்பில் ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டர் வாட்டரில் எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து எந்த ஒரு எடிட்டுமே இல்லாமல் அப்படியே போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்கூபா டைவிங் பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது போக டெம்பிள் அட்வென்ச்சர் அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டாலே வந்து அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவாங்க. இதே மாதிரி நாங்கள் வேறு வேறு இடத்துக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்காக வீடியோ போடுறோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க.